வெள்ளனை எந்திரிக்கணும்னு நேற்று பிளான் பண்ணி இன்னைக்கு நல்லபடியாக 5 மணிக்கு காலையில் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு செடிக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து தூங்கினா போதுங்கிற மாதிரி லேட்டாக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது என்னென்னா காலையில் லேட்டாக எந்திரிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நைட்டு வரைக்குமே எல்லா வேலையும் பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். நேற்று முருங்கை பொடி அரைச்சி வச்சிருந்தாலே அதை தண்ணி ஊற்றி குடித்தேன். இன்னைக்கு அப்படி குடிக்காமல் கொஞ்சமாக கெட்டியாக தயிர் ஊற்றி நல்லா கெட்டியாக கலந்து குடிச்சிட்டேன். இது கூட ரொம்ப கசப்பு தெரியல, ஆனால் தண்ணியில் ஊற்றினா தான் ரொம்ப திறனையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நேற்று கடைக்கு போய் இந்த ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். வீட்டில் எப்பயுமே பிளாஸ்டிக் தான் வாங்குவேன். இந்த தடவை பிளாஸ்டிக்கே வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வரில் வாங்கியாச்சு. இந்த ஜாமான்லாம் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்லுங்கள். கரெக்டாக யார் சொல்கிறீங்கிறத நானும் பார்க்குறேன். போனதோடு அப்படியே எனக்கு பொண்ணு வளையல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஹெல்த்தியாக இப்போலாம் நாளை கொண்டு போகணும் அப்படிங்கிறனாலே காலையிலே கோதுமையில் கிச்சடி செஞ்சு சாப்பிட்டேன். கெட்டி சட்னி விட்டு உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்களும் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. 2 பேத்துக்கும் இந்த டம்ளர்லேயே நிறைய தண்ணி கொடுத்துட்டேன். தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டம்ளரே வாங்கினது. 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு காலையிலே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க.